புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. சொல்லுங்க. தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குது? படு சூடா இருக்குது. 2026 தேர்தல் சூடு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பழனிசாமி யாரையும் நம்பி தயாரா இல்ல. இனிமே எவனும் உள்ள வர மாதிரி இல்ல, இறங்கி அடிக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு பஸ் கூட்டணிக்கு வரலையோ அவெல்லாம் அப்படின்னு பஸ் பயணங்களை போட்டு பரிதாபங்களை போட்டு ஒரு டூரிஸ்டுக்காக ஒன்று எடுத்து கிளம்பிட்டாப்ல. எவனா வந்தா வாங்க வரட்டுக்கு போங்கடான்ட்டு. அடுத்து இந்த பக்கம் முதல்வர் வந்து எங்க ஊருக்கு போயிருக்காப்ல. அவச்சு சரி நம்ம ஊருக்கு போயிருக்காப்ல, எங்க ஊருக்கு வந்திருக்காப்ல, அவர் ஊருக்கு போயிருக்காப்ல. அவர் ஊர் ஆமா திருவாரூர். அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு ரோடு ஷோ பண்ணிருக்காப்ல. அந்த ரோடு ஷோ தான் பழனிசாமி அவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமா ரோட் ஷோ இல்ல, ஏன்னா எல்லாத்தையுமே ஸ்டாலினை பார்த்தா பாடம் ஷோ எல்லாத்தையுமே வந்து எடப்பாடி அவர்கள் ஸ்டாலினை பார்த்து தெரிஞ்சுக்கிறாப்புல. இதையும் ரோடு சொன்னு பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து 2026 தேர்தல் வேலைகளை பிரதான ஆளுங்கட்சி வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு வருஷம் முடிய ஆரம்பிச்சிட்டாரா? ஒன்றியமாவா இப்போ போயிட்டு ஓரணியில் தமிழ்நாடு. ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது மூலமாக கடந்த ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதான எதிர்கட்சி அது ஒரு பரிதாபமான ஒரு பயணத்தை அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. களத்துல நம்ம தாவேக்கா எங்கேயாவது பாத்தீங்களா? ஷூட்டிங்ல இருக்கு. சரி, இப்படியா ஒரு சைடு இருக்கும் பொழுது இந்த ஊடகம் என்னவாக செயல்படுகிறது? செயல்படுது. அது பாட்டுக்கு ஒரு மாதிரி தான் செயல்படுது. அது அங்கங்க நம்ம பேசிட்டு இருந்தாலும் குறிப்பா இந்த சூழல்ல ஊடகம் எவ்வாறு இயங்குகிறது, ஊடகவியல் எவ்வாறாக இருக்கிறது, அது என்னைக்குமே முதல்வர் சொன்ன மாதிரி திராவிட இயக்கத்திற்கோ திமுகவிற்கோ இந்த ஊடக சொகுசுங்கிறது இருந்தது இல்லை. சமீபத்தில் பழனிசாமி அவர்களை டேமேஜ் பண்ற மாதிரியான வீடியோக்கள் கட் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஊடகங்களில். தலைவர் திருமா அவர்களை டார்கெட் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு இன்டர்வியூ ட்விட்டர்லாம் டைம் ஃப்ரேமோட போட்டிருக்காங்க. 18 நிமிஷம் அந்த இன்டர்வியூனா 15 நிமிஷம் ஏன் நீங்க கூட்டணி விட்டு வெளில வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அந்த இன்டர்வியூ போயிடுவோம். இந்த சேனல் பேர் சொல்லாமான்னு தெரியல. சரி வேண்டாம் விடுங்க. எனக்கு பொதுவாக நமக்கு எண்ணியமான சேனல் நினைக்கிறோம். ஒரு ஃபேர் யூஸ் வந்து ஒரு நியாயமான தருக்கிறதுக்கு ஒன்றும் அடிக்க மாட்டாங்க நினைக்கிறோம். இருந்தாலும் வேண்டாம், நம்ம பொதுவாகவே இமேஜ் வச்சு ரீசெண்டாக தலைவர் அவர்களை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூவில் சுற்றி அதான் 18 நிமிஷத்தில் 15 நிமிஷம் நீங்கள் ஏன் திமுக கொண்டுட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் என்ன அவர் எடப்பாடி நினைச்சிட்டே நீ நான் கேட்குறேன். அவர்கிட்ட போயிட்டு என்ன கேள்வி கேட்குறோம், ஏது கேட்குறோம்னு ஒரு வரமுறை இருக்குது. அந்த மாதிரி கேள்வி கேட்டால் அந்த மாதிரி பதில் வரும். நான் தான் வளர்த்தி என்னோடதுதான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவரு ஏறி நின்று நடுமண்டிலே அடிக்கிறாப்ல. ஒரு மூத்த ஊடகவியாளர்களே வந்து ஒரு நிதானமா இப்படி நினைக்கிறாங்க, வெளியில இப்படி பேசப்படுது, இப்படி சொல்லப்படுது, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். நீ என்னவோ புதுசா ஒரு கேள்வி கேட்கற மாதிரி உன்னோட இன்டெலிஜென்ஸை வந்து நீ வந்து தட்டி விடுற மாதிரி கேட்டீங்கன்னா தலைவர் தொடர்ந்து சொல்லக்கூடியதுதான். இல்ல அது மட்டும் இல்ல, இந்த பதில்கள்லாம் வந்து அவர் ஏதோ இப்போதைக்கு சொல்றது பதில் இல்லை. கடந்த ஒரு 2-3 வருஷமாவே இதுதான் அவனுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்போ வெளில வர போறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்களே, ஏன் வரணும்னு ஒரு நியாயமான காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல ஏன் வரலன்னு அவர் கூப்பிடுறாங்களே தவிர இந்த காரணத்துக்காக வெளில வந்துருங்க, இந்த காரணம் இருக்கு பாருங்க. ஏன்னா அப்படி சில காரணம் சொல்றாங்க, அதுக்கு ஒரு நியாயமான பதில் சொல்றாரு. கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு காரணத்தை யாராவது தூக்கிட்டு போய் கேட்கறாங்களா? அது நடக்கிறதே கிடையாது. அவர் தெளிவா சொல்றாரு. இதுக்கு முன்னாடியோ இதுக்கு அப்புறமோ இல்லை இப்பயோ ஒரு கூட்டணியில் ஒரு கட்சி இடம்பெறுது, ஒரு கூட்டணியில் ஒரு கட்சி பயணிக்கணும்னாலே அது அதோடைய ஓட் பர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்படித்தான் பாமக வந்து ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணதுக்கு பின்னால் தான் அதிமுக கூட்டணிக்குள்ளே போக முடிஞ்சது. ஆனால் அப்படி நான் எதையுமே செய்யாமலே என்னால் அந்த கூட்டணியில் பயணிக்க முடியுது. நான் வந்து என்னுடைய பங்கீடு என்னங்கிறத நான் கேட்டு பெற முடியுது. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறாரு. சரி, அப்போ வந்து இந்த சீட் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் திரும்பி இந்த இடத்துலையே தான் வரீங்க. நாங்கள் ஐடியாலஜி ஷேரிங்கில் நாங்கள் வந்து இருக்கிறோம். வெறுமனா கூட்டணி கணக்கு சீட்டு கணக்கு மட்டும் கிடையாது. இல்லை அவர் திருப்பிட்டு உங்களுக்கு என்னங்க அந்த சேனல்
10 மில்லியன் வச்சிருக்காங்க, நீங்க என்னங்க 550K தான் வச்சிருக்கீங்க, இது போதுமா உங்களுக்கு, எப்படி சோறு திங்கிறீங்க? உங்களுக்கு ஊடகவியல் பண்றதுக்கு வக்கு இல்லையா கேட்டாருன்னா என்னத்துக்கு ஆகுறது? ஏங்க என்னங்க அவங்க இங்க 12 மில்லியன் வச்சிருக்காங்க, ஒரு என்னங்க ஒரு 2 வருஷம் ஆரம்பிச்சு 2 வருஷத்துல 1 மில்லியன் தொட்டுட்டாங்க. நீங்க என்ன அப்படியே இருக்கீங்க, ஏதாவது திருப்பிட்டு கேட்டா என்னத்துக்கு ஆகுறது? இதுல ஏதாவது பொருள் இருக்குமா, இதுல ஏதாவது அபத்தமா இல்லையா? அது அப்படிதான் அவருக்கு தொடர்ந்து கேள்விக்கப்படுது. இல்ல ஷில்பா குமார்லாம் ஒரு ஆளுன்னுட்டு ஷில்பா குமாரை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டா புடிச்சு அப்படியே நசுக்கி விட்டாப்ல. நாங்க ஒரு 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 30 வருஷம் அரசியல்வாதி கிட்ட பேசுறீங்க, அதுவும் வந்து ஒரு டாக்டர் பட்டம் பெற்றவர், அவ்வளோ அனுபவம் இருக்குது, கலா அரசியல் இருந்தவர். ஏதோ சும்மா அப்பா டாக்டரு, அப்பா வந்து 20 வருஷம் உழைச்சாரு, மகனை தலைவர் ஆக்கிட்டாரு, MP ஆக்கிட்டாரு கிடையாது. அவரு 30 வருஷம் அவர் உழைச்சிருக்கிறாரு. இப்பெல்லாம் சொல்லிவிட்டாருண்ணே பெரியய்யா. என்னது? நான் வந்து 3 முறை தவறு செய்து விட்டேன். முதல் முறை அவரை வந்து மருத்துவருக்கு படிக்க வச்சது. 2வது முறை அவர் வந்து அரசியல்ல இறக்கி விட்டது. இல்ல முதல் தவறு வந்து பாமகக்கு தலைவராக்குனது. ஓகே. 2வது தவறு வந்து மருத்துவர் ஆக்கியது. ஓகே. 3வது தவறை நான் சொன்னால் ரசபாசமாகி விடும் அப்படிங்கிறார். என்ன கசகசன்னு இருக்காப்ல, என்னது அப்படின்னா? அதாவது என்னடா அதாவது சொல்லு, கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படின்னே நான் சொல்லுவேன். என்ன அப்படி என்னங்க ரசபாசம் கசமசம் என்னது இது? கசகசா கொசகசங்கிறாப்ல, என்னது இது? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே. அந்த மாதிரி வந்தவர் இல்ல அவரு. 30 வருஷம் வேலை பார்த்து களத்துல இருந்து அரசியல்னா என்ன, கூட்டணினா என்ன, இதனால என்ன நடக்கும், அதனால என்ன நடக்கும், இப்படிலாம் அலசி ஆராய்ஞ்சு ஃபுல்லா தரோவா அவருக்கு தெரியும் இந்த மக்கள் நல அரசியல்னா என்னன்னு. சொல்லிட்டாரு. வந்து திமுக அதிமுக எந்த பிரதான கட்சிகளும் இல்லாத கூட்டணி நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நீங்க சும்மா எங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. அதாவது இருக்கிறதுலயே ஊடகவியல்ல ஈஸியான வேலை தெரியுமா? என்னது என்ன சொல்லுவோம் பார்ப்போம். இருக்கிறதுலே ஈஸியான வேலைன்னா அப்படி ஒரு வேலை உலகத்துல கிடையாது. இருக்கு. உழைப்பாளி இல்லாத நாடுதான் அப்படின்னு பாடக்கூடாது, அவர் பாட்டா போச்சு. அதனால வந்து உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையான்னு ஒரு வரி எழுதியிருக்காப்ல வாலி. அப்படி ஒரு நாடு இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இருக்குது, இங்கதான், இந்தியாதான் உழைக்காத கோஷ்டி ஒன்று இருக்குது. ஓகேவா? அது மாதிரி கஷ்டம் இல்லாத வேலைன்னு ஒன்றும் கிடையாது, எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்குது. அதுக்கு அந்தந்த வேலைகளுக்கு உண்டான தனித்துவமான இன்ப துன்பங்கள் இருக்க தான் செய்யுது. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி ரொம்ப ஈஸியான வேலை. ஏன் இவ்வளவு பேசுறீங்க? திராவிட இயக்கம் சார்ந்த தலைவர்களையோ திமுக விசிக இடதுசாரிகள் போன்ற இந்த இடதுசாரி அரசியல் பேசுற தலைவர்களுக்கு பாடம் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே நீங்க ஈஸியான வேலை. ஆமா ஆமா. கொஞ்சமும் கூச்சமே இல்ல, அதாவது மெனக்கிடாம இந்த வேலையை செய்யறாங்க. அது இருக்கதான் செய்யும். எப்படின்னா ஜனநாயகமா நடந்துக்கிறாருங்கிறதுக்காக தோல் மேல ஏறி நின்று கேட்பாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. அதுவும் இவர்கிட்ட நிறைய கேட்பாங்க. நீங்க ஏன் இப்படி போய் அப்படி ஒண்ணு பண்ணி, அவர் பொறுமையா இருக்கிறதுனால, எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுனால தோல் மேல ஏறி நின்று சில கேள்விகளை கேட்கத்தான் செய்யறாங்க. இல்ல ஷில்பா குமார் எல்லாம் நான் என்ன சொல்றேன், அவருடைய இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, அவருடைய வந்து புரிதல் என்ன, முதிர்ச்சி என்ன, இவெல்லாம் ஒரு ஆளுந்துட்டு அவரை போய் சொன்னா அவர் ரீசெண்டாக டீல் பண்ணாப்ல 6 மாதம் தான் சஸ்பென்ஷன் கொடுத்தேன். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஒரு 6 மாதம் சஸ்பென்ஷனை நீங்கள் வந்து பொறுத்துக்க மாட்டீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளவுதான் நீங்க தலித் மேல வச்சிருக்க பாசமா தலித் பாலிடிக்ஸ். 6 மாசம் தாங்க முடியாது, உனக்கே 30 வருஷம் வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். நம்மளே வந்து ஒரு தடவை கேட்டேன், இங்கே விசிகால இருந்தப்போ திமுக கூட்டணியில பங்கு வைக்கிற கட்சியில இருந்தப்போ நீ கேட்டியே ஒரு தலித் தலைமை தான் வந்து சிஎம் ஆக வேண்டும் என்று, இப்போ ஏன் தாவேக்கால கேட்கவே இல்லைன்னா அதை தலைவர் வந்து கேட்குறாப்புல. இப்போ நீ அங்கே போய் இதெல்லாம் நீ பேசுவியா, இதெல்லாம் நீ பேசணும்ல. அப்போ உங்களோட இன்டென்ஷன் என்னவா இருக்குது? தலைவர் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே விசிகாவிற்கு பாடம் எடுக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு இன்டென்ஷன் இருக்குது. உங்க இன்டென்ஷனை என் மேலே கட்டாதீங்க. உங்களுக்கு அப்படி அக்கறை இருந்ததுன்னா நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அது எதுவுமே செய்யாம வெறுமனே வந்து இது அதை சொல்றாரு. ஒரு 6 மாசம் இருக்கு இது பண்ண சொன்னோம். பொறுத்து இருந்துட்டு என் கொள்கை வந்து அம்பேத்கரிய கொள்கை தான், என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான் இருந்திருந்தா நீ ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பி கட்சிக்கு வந்திருக்கலாம்ல. இங்கேருந்து ஏறாது அங்கே போன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதுக்கு யாருக்காவது பதில் இருக்கா? அதுதான் சொல்கிறேன், இருப்பதுலேயே எங்களுக்கு வந்து எளிதான பணி என்னன்னா தலைவருக்கு பாடம் எடுக்கிறது, முதல்வருக்கு பாடம் எடுக்கிறது, துணை முதல்வர் இப்படி போய் அதை அப்படி டீல் பண்ணியிருக்கணுங்கிறது. இடதுசாரி கட்சிகளுக்கு போய் உட்காந்து நீங்கள் ஏன் அப்படி ஒன்று பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி ஒன்று போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இருக்கலே ஈஸியான வேலை. இப்போ இதெல்லாம்
இதெல்லாம் தாண்டி தலைவரை விசிகாவை வந்து சுருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, தலித் மக்கள் வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து கிளம்பி அங்க போயிடுறாங்களே அப்படின்னா அவர் சொல்றாரு, முதல்ல இதோட சுருக்கிற பார்க்காதீங்க. ஏன் மற்ற சமூகத்தில் இருக்க மக்கள்லாம் போகலையா? அப்போ நீங்கள் வந்து தலித் மக்கள் மீது ஒரு பிம்பத்தை கட்டமைக்க விரும்புகிறீங்க. அது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நட்சத்திர கவர்ச்சியை பார்த்தா அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சியிலையோ இல்லை எல்லா சமூகத்திலையுமே அப்படியே அரசியல் படாதவங்க போகத்தான் செய்வாங்க. அங்கே போய் அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்துட போகிறாங்க. இதனால் என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறவங்க பிஜேபி கூட கூட்டணியே வைக்க மாட்டீங்களே, எப்படி நீங்க கூட்டணி வச்சீங்கன்னு எவனாவது எடப்பாடியை பார்த்து கேட்கறானா? அந்த 6 மாசத்துல எத்தனை தடவை நீங்க வந்து மக்கள் காலில் விழுந்தீங்க, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை வந்து விட்டுறாதீங்க, நாங்க வந்து பிஜேபி கூடலாம் கள்ள உறவு வச்சுக்கல, ஐயோ அம்மான்னு கத்துனீங்களே. மக்கள் முன்னாடி வந்து எவ்வளவு நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, சால்ஜாப்பு பண்ணீங்க, கூச்சமே இல்லாம எவங்கிட்டயுமே சொல்லாம கொள்ளவாசல் வழியா போய் நான் பிஜேபி கூட சேர்ந்துட்டேன் நீங்களை ஏத்துங்கன்னு பேசுறீங்களே. இதை கேட்கறதுக்கு எவனுக்காவது துப்பு இருக்கா? யாரு கேட்டீங்க? என்ன அடிப்படையில் எங்க ஒரு கட்சியோட ஒரு இவ்வளவு பெரிய கட்சி தீர்மானம் போடுதா சும்மா போடுதா? அப்ப நீங்க வந்து ஒரு பேச்சுக்காக தீர்மானம், உங்க தீர்மானம் அவ்வளவுதானா? ஒரு கட்சி தீர்மானம் போட்டு சொல்லுதுல, நான் இனிமே வந்து ஒட்டுவோ உறவோ நாங்கள் வந்து பிஜேபி கூட வச்சுக்க மாட்டோம்னு சொன்னீங்களே, எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னு எவனாவது கேட்டீங்களா? இல்லை, இப்போ நான் என்ன சொல்றேன், இந்தியா இப்போ நீ இவரை வச்சு நெருக்கி கேள்வி கேட்குற மாதிரி எடப்பாடி வச்சு கேள்வி கேட்க தொடர்ந்து சொல்றாரு. பாஜக அங்கமிக்கிற கூட்டணியோ பாஜக கூட்டணியோ நாங்க போக மாட்டோம்னு சொல்றாரு. இப்படி உறுதியா எடப்பாடி பேசினார்ல, இவருக்கு இவ்வளவு நெருக்கிறீங்க, அவர்கிட்ட யாராவது மைக்க போட்டு பேசிருக்கீங்களா? பேசவே மாட்டாங்க. இப்ப இன்னும் ஒருபடி மேல போய் எல்லாத்துக்கும் அரப்பானம் எடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு? நம்ம இப்ப வெஞ்சிட்டி வேந்தனுடைய ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரே அவரு. அதாவது ஒன்றிய அரசினுடைய அரசாணையில முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதினு வந்தா கூட முத்தமிழறிஞர் கலைஞரை கட் பண்ணிட்டு கருணாநிதினா நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்றவங்க. அதனால நானும் சொல்றேன், இனிமே நானும் சொல்றேன், இனிமே ராஜகோபாலாச்சாரியான்னு பேர் ராஜகோபால் போடுங்க. அவர் பேர் அதானே, அதானே பேரு. ஆச்சாரிய எல்லாம் போடக்கூடாது, வெறும் ராஜகோபால். அண்ணாவும் ராஜகோபாலும் சேர்ந்து கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்தாரு, அப்படி போடு. அதானே நியாயம். இப்ப நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். ஒண்ணு இல்ல, மிக சமீபத்துல இவரு விஜயகாந்த் அவர்களுடைய பையன் இருக்கிறாருல, அவர் வந்து ஒரு இடத்துல பைட்டு கொடுக்குறாரு. பைட்டு கொடுக்குறப்ப கூட்டணியை பற்றி ஏதாவது கேட்குறாங்க. நீங்க வந்து இப்படி திமுகவோட உங்களுக்கு அவ்வளோ இது இருக்கு இவ்வளோ இருக்குன்னா, அவரு ஒரு இடத்துல பேசுறாரு, எங்க கூட்டணிங்கிறது வந்து நாங்கள் எங்களுடைய முடிவில் வந்து ஒரு டைம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம், அதுக்குள்ளே நாங்கள் என்னங்கிற டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்கள் எடுப்போம், இவங்களோட போக முடியாது அவங்களோட போக முடியாதுன்னா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு பார்த்தா திமுகவோட பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. இவருடைய கேப்டனோட கல்யாணத்தை நடத்தி வச்சவரே கலைஞர் தானே. இப்போ இதில் என்ன சில பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் எல்லாத்தோடையும் எங்களுக்குன்னு ஒரு சுமூகமான பழக்கம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து உயிரோடு இருந்தப்போ துணை முதல்வர் ஆனதுக்கப்புறம் நினைக்கிறேன், அவரை போய் துணை முதல்வர் ஆனோடனே அமைச்சர் ஆனோடனே நினைக்கிறேன் உதயநிதி அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தார் அவரை. ஸோ இப்படி அந்த பிரச்சனைகள்லாம் நடந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் கணக்கில் இருக்கிறவங்க தான் அதெல்லாம். அப்போ அவர்கிட்ட மடக்கி இந்த கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் அப்போ எப்படி திமுகவோட போவீங்கன்னா அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது, உங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இங்கே மேடையில் அப்படின்னா இவரும் பேசியிருக்கிறாரு. அரசியல் மேடையில் 2 பேருமே விமர்சிச்சிருக்காங்க. இது ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, கலைஞர் அவர்கள் தான் கேப்டனின் திருமணத்தை நடத்தி வைத்தார் அப்படின்னு. அது எப்படி தெரியுமா இங்கே ரிப்போர்ட் பண்ணுறாங்க, கருணாநிதி தான் கேப்டன் திருமணத்தை நடத்தி வைத்தார் அப்படின்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ அவ்வளோ அறத்தோட நான் எந்த தலைவருடைய பட்டத்தையும் நான் வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டேன் என் ஊடகத்தில் அப்படின்னா, கருணாநிதி தான் விஜயகாந்தின் திருமணத்தை நடத்தி வைத்தாருன்னு நீ போடணும். அது எப்படி கருணாநிதி தான் கேப்டன் திருமணத்தை நடத்தி வைத்தார் விஜயபிரபாகரன் கருத்து அப்படின்னு எப்படி நீ பேசுவ? அப்ப உனக்கு வன்மம் இருக்குது, திராவிட இயக்க தலைவர்கள் மேலதான் உனக்கு அந்த வன்மம் இருக்குது இல்லையா? அப்ப இப்படியெல்லாம் அறப்பாடம் எடுக்கக்கூடிய ஆளு எங்கேயாவது அரசாணையில கலைஞர் நூற்றாண்டுன்னு போட்டா கூட கருணாநிதி நூற்றாண்டுன்னு மாற்றக்கூடிய நபர் இன்னொரு இந்த கடைசியா வந்து அமித்ஷா வந்து இங்க வந்து ஒரு மாநாடு போட்டார்ல, முருகன் மாநாடு தானே, அங்க பேசுறாப்ல, எஸ் ஐ எம் சரண்டர், நான் வந்து தோல்வியை ஒப்புக்கிறேன், தமிழ்நாடு என்னோட தமிழ்நாட்டுல என்னோட பருப்பு வேகல, ஜம்பம் வந்து பழிக்கல, நான் ஒத்துக்கிறேன், தோத்துக்கிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு போறாப்ல. இது எத்தனை பேர் வைரல் ஆக்குனீங்க, இது எத்தனை பேர் தலைப்பு செய்தி ஆக்குனீங்க, இது எத்தனை பேர் பிஜேபி லீடர்கிட்ட கேட்டீங்க, எத்தனை பேர் வந்து ஏடிஎம் லீடர் எத்தனை பேர் கேட்டீங்க? அமித்ஷா தன்னோட தோல்வியை தமிழ்நாட்டு ஒப்புக்கொண்டு சரணடைந்தார். எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்க? எத்தனை பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்க? இல்ல இதுல முதல் பக்கம் தலைப்பு செய்தில இது நைஸா மறைச்சிட்டு போயிட்டீங்களா? இதெல்லாம் எங்கேயா வந்திருக்கா? வரலையே. தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் சரண்டர் ஆயிட்டாரு. ஆமா, ஒத்துக்கிட்டாரு, அவரு ஒப்புக்கொண்டார். சரண்டர் இதெல்லாம் எவனுமே ஒர்க் பண்ணல. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காருன்னா,
இப்போ எடப்பாடி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பொதுமக்கள் கூட்டம் கலைஞ்சிட்டு போகுது. ஏன்னா நமக்கே தெரியும் எடப்பாடி அவர்கள் வந்து அப்படியே கரிஸ்மேட்டிக் லீடர் அவரு. எப்ப எடப்பாடி பேசி கூட்டம் கலைஞ்சு போடுது. அப்போ அந்த கிளிப்பை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பேசிக்கும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். அந்த ட்வீட் இப்போ நீங்கள் போய் அந்த ஊடகத்தை தேடினீங்கன்னா கிடைக்காது. வை மேன் டெலீட் பண்ணிட்டாங்க. எதனால டெலீட் பண்ணீங்க? டேட்டா இருந்திருக்காது. டேட்டா எப்படி ராஜா? டேட்டா இருந்திருக்கு. டேட்டா இல்லை 1.5 GB தான் ஒரு நாளைக்கு. இதில் ஏதாவது பொருள் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. எதுக்காக நீ டெலிட் பண்ண? அது எது தப்பான செய்தியா? இல்ல களத்துல உன் கேமரா எடுத்து கொடுத்த. அப்ப எதற்காக நீ இது பண்ற? இதே ஊடகத்துல தொடர்ந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை வந்து மிகைப்படுத்துற செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். தாவேக்கா டேமேஜ் ஆகிற செய்திகள் வந்து ரிப்போர்ட் ஆகாது. அப்ப நீ சொல்ற விரைவில் மாபெரும் இபிஎஸ் கண்ணு ஒரு புக்கு வரலாம். வரும், கண்டிப்பா வரும். மாபெரும் இபிஎஸ் அப்படிங்கிற புக்கு வரும். இல்லைன்னா மாபெரும் இவரு கனவு அப்படிலாம் புத்தகம் வரும். ஸோ இந்த லட்சணத்துலதான் ஊடகங்கள் இருக்கு. இப்படி ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு அறப்பாடம் எடுக்கக்கூடிய நபரை நம்ம என்னன்னு கேட்கலாம். இவரு தான் எப்படின்னா இவருக்கு ஈக்குவலா டப்பு கொடுக்குற விகடமா நடுப்பக்கத்துல வந்து அருமையா ஒரு நடுப்பக்கத்துல தலையங்கம் போட்டிருப்பாங்க. இல்ல இப்ப அப்படி பேசும்போது அப்படி எப்படிப்பா அதை கொஞ்சம் ஃபுல் ஸ்கிரீன்ல காட்டு, அப்படியே ஓட்டி விடுங்க. எப்படி தம்பி இது விகடமா ஒண்ணு தெரியா? சத்தியமா விகடம்னே. விகடமா? விகடத்துல எதுக்கு இப்படியான ஒரு இதெல்லாம் வருது? ஸ்டில்ஸ் எல்லாம் இது சினிமா ஜாலங்கள் வண்ணத்திரை அப்படியான ஒரு புத்தகங்கள்ல தானே வரும். அது ஜூவில வந்துருது. என்னது ஜூவியா? இப்ப நான் கூட ஆவி நினைச்சப்ப ஆவி தானப்பா ஒரு மாதிரி ஒரு கமர்ஷியல் ஐட்டமா இருக்குது. கமர்ஷியலா வந்திருக்கும். நான் ஆவி நினைச்சேன். இது ஜூவி. ஆவியா இருந்தா நான் எடுத்துட்டேன். ஓ ஜூவில உள்ள நேர்கள்லாம் இப்ப இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஜூவினா ஏதோ புலனாய்வு பத்திரிக்கை அரசியல் பத்திரிக்கைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த இதெல்லாம் பாக்குறீங்களா? ஜூவி நேயர்கள்லாம் இப்ப இதெல்லாம் பாக்குறீங்க. பரவாயில்லப்பா. அரசியல்லே ஒரு கமர்ஷியல் தேவைப்படுதுல. இதை வச்சுக்கிட்டு இந்த படங்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து அரசியல் அதுல போட்டு எழுதுறாங்க. இல்லடா ஒரு இதுதான்டா ஒரு பார்க்க வைக்கணும்ல. பத்திரிகை நடத்துறது எவ்வளவு சாதாரண விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பத்திரிகை நடத்துவது என்பது உங்களுக்கு அவ்வளவு எளிய காரியமா? வந்து நடத்தப்பா, வந்து கிழிச்சு பாருன்னு கேட்பாங்க தம்பி திரும்ப. அப்புறம் இந்த படங்கள் இருக்குல்ல, இந்த படங்கள் ஏதாவது கருத்தை சொல்லுகின்றனவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க வேற ஒரு கருத்து சொல்லுவாங்க. எங்களுக்கு வயிறு இருக்குது, ஒரு ஜானு வயிற்றுக்குத்தான் உழைச்சுதான திங்கணும்னு சொல்லுவாங்க தம்பி அவங்க. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் ஊடகவியல்ல வருதான்னு நான் கேட்கறேன். அவங்களதான் கேட்கணும். இப்ப அறம்ங்கிறத அவங்க உங்களுக்கு தான். இப்ப நீ ஒரு அறம் வச்சிருப்ப, அவர்கிட்ட போய் கேட்டா அவரு அறம் சொல்லுவாப்புல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறம் இருக்குல்ல, அப்படியா இருக்கா? அவர்கிட்ட போய் கேட்டா அவரு ஒரு நியாயம் சொல்லுவாப்புல. என் சம்மந்தியும் புள்ள குட்டியில இருக்குல்ல தம்பி அப்படின்னு அவர் ஒரு நியாயம் பேசுவார்ல. சீமாட்ட போய் கேட்டான்னு சொல்லப்பல, எனக்கு வயிறு தொப்பை, எனக்கு ஆடு மாடு புள்ள குட்டி காரு பங்களா பெட்ரோலு இதெல்லாம் இருக்குல்ல தம்பி அவர் ஒரு அறம் பேசுவாப்புல. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அறம் இருக்கு தம்பி. இதுக்கு பின்னாடி ஒரு அறம் இருக்கலாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி லட்சணத்துல நீ ஊடகவியல் பண்ணிட்டு எழுத தலையங்கம்லாம் எப்படி தெரியும்ல? பெண்கள் பாதுகாப்பு குறித்து திமுக ஆட்சியில் இப்படியா அப்படியா, பெண் பாதுகாப்பு குறித்து பேசுற ஊடகவியல் தான் இது. ஓகே பாத்தீங்க இதெல்லாம் பெண்ணுரிமை பேசுவாங்க. வந்து நம்பிக்கை அவார்டு கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதே இதையும் பண்ணுவாங்க. எப்படி பஸ் ஒரே கையில சந்தனத்தை எடுத்துட்டு சாணி ஒரே கையில வந்து கையெழுத்து போடுவீங்க, ஒரே கையில பாட்டு எழுதிக்கலாம்னு கேக்குறாப்புல. வேற ஒன்னும் தப்பா கேட்கல. அப்ப இவங்க எல்லாரும் தான் திராவிட, இவங்க வந்து சமூகத்தினுடைய நாங்க வந்து அவ்வளவு அக்கறை கொண்ட திராவிட ஒவ்வாமையா? பூராமே திராவிட ஒவ்வாமை தான். நீங்க நல்லா கணக்கு எடுத்து பாருங்க. இதே வந்து ஒரு தடவை பேசும்போது இவர் சொன்னாரு, ஐயனார் வந்து ஒரு பேசும்போது டிபேட்ல சொன்னாரு, இதே ஊடகம் தான் நாம் தமிழர் கட்சி வந்து அந்த அரசியல் இது ஒண்ணு போட்டாங்கல்ல, அது பேர் என்னது, ஒரு பதிவேடு ஆணவம். அந்த அரசியல் ஆணவத்தை வந்து நாங்க வந்து விகடம்ல நாங்க ரிலீஸ் பண்றோம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிட்டு தெரிஞ்சாங்க அப்படின்னு இவரே தான் சொன்னாரு. இவ்வளவு பேசுறீங்கல்ல. இதே ஆளுதான் விஜய் வந்து இன்னைக்கு விழா எடுத்து நீ யோசிச்சு பாருங்க, எந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் ஆகுது இப்படி கோண ஃப்ரேம் இருந்திருக்கா? இப்படி கோண ஃப்ரேம். ஏன்னா அம்பேத்கர் வந்து நேரா வைக்கும் போது ஃப்ரேம்ல கவர் ஆகலையா விஜய்க்கு பின்னாடி, அதனால இப்படி கோண ஃப்ரேம் வச்சு கவர் பண்றாங்க. அப்ப
திராவிடத்துக்கு எதிராக எது வந்தாலும் யார் வந்தாலும் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது மட்டுமே தான் இவங்க வேலையாக திரிகிறானுங்க. அவங்க பண்ணுற ஆனால் அதுங்க ஊடகங்களில் பண்ணுற லட்சணங்கள் இதுவாகத்தான் இருக்குது. ஆணவ கொலை குறித்தோ இதை குறித்தோ சமூக நீதி குறித்தோ இவங்க தலையங்கங்களாக எழுதுவாங்க. சரி, இவங்க யாராவது விகடமோ இவங்க நம்ம இன்ன பிற இதழ்களோ இவங்க பத்திரிகைகளோ இல்லை தொலைக்காட்சிகளோ இவங்க யாராவது அதிமுக ஆட்சியில் நடந்த ஏதாவது பேசுவாங்களா? அந்த அம்மாவை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா இருக்கும்போது? அப்போ இவங்க ஊடகங்கள் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்னைக்கா பேசியிருக்காங்க? யோசிச்சு பண்ண முருகேசன் கண்ணையில் ஆரம்பிச்சு திண்ணியம் பிரச்சனையிலிருந்து பல ஆணவ கொலை கோவில்ராஜ்ல இருந்து எல்லா ஆணவ கொலைகளுமே யார் ஆட்சியில் நடைபெற்றது? அதிமுக ஆட்சியில் தான் நடைபெற்றது. அதிமுக ஆட்சியில் இவ்வளவு அவல நிலையான இவங்க தலையங்கம் எழுதி பார்த்திருக்கீங்களா? இந்த விகடமோ இவங்களாம் எழுதி பார்த்திருக்கீங்களா? இவங்க கட்டுரை வெடிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம அதுக்கு பொறுப்பாக்கிங்க பார்த்திருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. நம்ம மகாமகத்தில் அவ்வளோ பேர் இறந்தாங்கல்ல, நக்கீரன்ல ஃபோட்டோவோட ரிலீஸ் பண்ணாங்க. இவங்க யாராவது பண்ணியிருக்காங்களா? இல்லை அந்த மாமா குளத்தில் இறந்து போனதுக்கு ஜெயலலிதா அவர்கள் தான் பொறுப்புன்னு நினைக்கிறேன், இவங்க பொறுப்பாக்கியிருக்காங்களா? அதெல்லாம் எதுவுமே செஞ்சது கிடையாது. அதுவே ஏன் KK நகரில் ஒரு பள்ளியில் இந்த மாதிரி நிவாரண பொருள் கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே சரியான முன்னேற்பாடு இல்லாததுனால நிறைய பேர் மீதுபட்டு இறந்து போயிருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது நடந்தது அதிமுக ஆட்சியில். அதிமுக சரியான முன்னேற்பாடு செய்யலைங்கிறதுனால இறந்து போயிருக்காங்க. இதுக்கு என்னைக்காவது அவங்க பொறுப்பாக்கியிருக்காங்களா? இந்த மாதிரி மறைக்கப்பட்ட எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது. இது எதுக்கு நம்ம 2G கேஸை ஃபோக்கஸ் பண்ணவங்க கொடநாடு கேஸை ஃபோக்கஸ் பண்ணீங்களா? 2G கேஸ்ல பதில் சொல்வாரா ராசா அப்படின்னு இதே விகடம் இது போட்டிருக்குது, கவர் பேஜ் போயிட்டு இருக்குது. பதில் சொல்வாரா ஜெயலலிதா நீங்க என்னைக்காவது போட்டு பார்த்திருக்கீங்க? எடப்பாடி கொடநாடு கேஸ் என்னாச்சு? ஜெயலலிதாவோட இறப்பு கேஸ் என்னாச்சு சொல்லுவீங்களா? அதெல்லாம் அப்ப தமிழ்நாட்டில் ஊடகவியல் என்றைக்குமே திராவிட இயக்கத்துக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராகத்தான் நீச்சல் போட்டு வர வேண்டியது இருக்கிறது. ஆகையினால இதை நீங்க புரிஞ்சு கொள்ளவே இந்த நாடகம்.